பிரதான செய்திகள். நாடாளுமன்ற சிறப்புரிமையை இழக்கும் அர்ஜுனா எம்பி. தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு 3 மாத காலம் காலக்கெடு. இலங்கையில் நிறுத்திய திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பான் ஆதரவு. தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். கிளீன் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக திரும்பும் மக்கள் நுட்பமாக காய் நகர்த்தும் நாமல். நாடாளுமன்றில் இன்றைய தினமும் தனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நான் சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர். நேற்றைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றை நியமிப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார். வெறுமனே நாடாளுமன்றத்தில் இருந்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மிகவும் துரிதமான கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனக்கு இது தொடர்பில் பதிலை தாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றில் எனது சிறப்புரிமையை இழந்துள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். பஸ்களில் உள்ள தேவையற்ற மேலதிக உபகரணங்களை அகற்றுவதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் பதில் பொலிஸ்மா அதிபருக்கும் இடையில் இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்படி இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஈசோ மேடா ஆகியோர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தின் நிர்மாண பணிகளும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜப்பானிய தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெரிகல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாதைகளை அகற்ற கோரி பெரிகல் பிரதேச செயலகம் முன் மக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுர அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் போக்குவரத்து வாகனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு பெரும்பாலான மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பில் சில விடயங்களை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதற்கு குறிப்பிட்ட விதிகளுக்குட்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.subinsam.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.